வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளம்பிங் ஒர்க் தான் பார்க்க வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஐ பைப் ஆல்ரெடி 2 இன்ச் பைப் போட்டிருக்காங்க தொட்டிக்கு. அந்த ஜிஐ பைப் 2 இன்ச்சிலிருந்து 2 இன்ச் யூபிவிசி பைப்பில் வந்து ஜாயின் பண்ணணும். அது என்ன போனால் ஒரு மணி நேரத்தில் அடுத்துட்டு எஃப்டிஐ ஏற்றி விட்டு ஜாயின் பண்ணி விட்டு வந்துடலாம், எஃப்டிஐ யூனியனை போட்டு ஜாயின் பண்ணிவிடலாம் அப்படின்னு தான் போனோம். அங்கே போனால் இதில் தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஜிஐ பைப் வந்து தனியாக ஒரு மோட்டரை வச்சு ஆல்ரெடி தொட்டிக்கு வந்துட்டு இருக்கு. அந்த பைப்பு வந்து துருப்பிடிச்சு போச்சு. அதனால அந்த பைப்பை கட் பண்ணிட்டு ஆல்ரெடி இன்னொரு யூபிவிசி பைப் போகுது, அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் அறுத்துட்டு எஃப்டிஏக்கோ இல்லை எம்டிஏவோ போட்டு ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணி விட்றலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். அங்கே போனால் பைப்பை கழட்டவே முடியல. துருப்பிடிச்சு போன பைப்பு எல்போ கீழே கொஞ்சம் கூட வரவே மாட்டேன்ருச்சு. சரி, கட் பண்ணிட்டு எல்போக்கு பக்கத்தில் கழட்டிட்டு ஒரு எம்டிஏவை போட்டுட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தா எல்போவையும் கழட்டவே முடியல. ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் செட்டாக தனியாக பிளாஞ்சோட கழட்டி கீழே வச்சு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலையை மதிய வரைக்குமே அதையுமே தட்டி கழட்டும்படியாக ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கழட்டிட்டு அந்த 2 இன்ச் ஜிஐ எல்போவை கழட்டிட்டு புது ஜிஐ எல்போ போட்டுட்டு அப்புறம் பிளாஞ்சில் இருக்கிற அந்த பழைய வாசரெல்லாம் கொத்தி எடுத்துட்டு ஒரு புது 2 இன்ச் யூபிவிசி பிளாஞ்சை போட்டு நம்ம ஃபுல்லாக டைட்டும் வச்சாச்சு. ரப்பர் வாசராக இருந்தால் லெவல் டைட்டே போது நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். இது யூபிவிசி வாசராக போச்சு. ஸோ ஃபுல் டைட்டு முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த கீழே எல்போ கீழே, அதாவது கீழே டேமேஜ் ஆன எல்போ ஒன்று கழட்டினோம் பார்த்தீங்களா, அதை கழட்டிட்டு புதுசாக ஒரு எல்போ போட்டோம்ல, அதில் வந்து யூபிவிசி எம்டிஏ ஏற்றிட்டு ஒரு பிட்டு பைப்பு யூனியன் போட்டுக்கிறோம். யூனியன் எதுக்காக போட்டுக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த யூனியனை கழட்டிட்டு ஏதாச்சும் கேட்டு வாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பெட்டியோ பைப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறக்கோசரம் நம்ம அந்த யூனியனை வந்து எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். தரைக்கு பக்கத்தில் கேப் இருக்கிறனால அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு யூனியனை ஒட்டிக்கிட்டோம். இதுக்கு தான் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறது. நம்ம 1 மணி நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு போனோம். அங்கே போனால் ஒரு நாளே ஆகிருச்சு. எம்டிஏல ஒரு பிட்டு பைப்பும் ஒட்டியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு யூனியனும் ஒட்டியாச்சு. அந்த யூனியன்லேருந்து ஒரு பைப் ஒட்டி அந்த ஆல்ரெடி ஒரு லைன் போயிட்டுருக்கு. அந்த லைனில் டீ போட்டு நம்ம இந்த லைனில் அப்படியே திருப்பிட போகிறோம். அந்த கேட்டு வால் வந்து அந்த பழைய கேட்டு வேலை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பழைய கேட்டு வேலை வச்சுக்கிட்டோம். அந்த பக்கம் லைன் போகக்கூடாது, ஃபுல்லாமே இந்த பக்கம் போகணும்னா இன்னொரு கேட்டு வால் அதே மாதிரி அந்த பக்கம் வைக்கணும். அதுக்காக நம்ம வந்து யூபிவிசி கேட்டு வால் வந்து 2 இன்ச்சில் வந்து அந்த பக்கம் ஒன்று போட்டிருக்கோம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து யூனியன் டைப்பு, வேணும்னா கழட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு டீ, அங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 2 இன்ச்சில் ஒரு கேட் வால் வந்து ஒட்டி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் தொட்டியோட பாட்டமில் வந்து இந்த லைன் கொடுத்துருக்கோம். பாட்டம்லேயும் ஒரு கேட் வால் வச்சு அதே லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா தொட்டியை வந்து அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை வெளியே எடுக்கணும் அப்படின்னா இந்த கேட்டு வால் அடைச்சிட்டு இந்த கேட்டு வால் நீக்கினாங்க அப்படின்னா இதே வழியாக வந்து வெளியே போயிடும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒர்க் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஏதாவது தவறுகள் இருந்தால் அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க.